ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரேண்டம் vlog. உடுமலைப்பேட்டில் பார்த்தீங்கன்னா தேர் நோம்புக்கு தான் உடுமலைப்பேட் வந்திருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ மாரியம்மன் கோவிலை வந்து கிராஸ் பண்ணுறோம். காலையில் கோவிலுக்கு வந்திருந்தோம், தேர் ரெடியாக இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா தேர் வந்து ஊர்வலம் வரும். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு தேர் திருவிழா. நாங்க எப்படியோ ஒரு கடை மேல இடம் புடிச்சு உட்காந்துட்டோம். பாத்தீங்கன்னா, நான் சும்மா சொல்றேன். ஒரு 18 பட்டி கிராமம், சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லுவோம். ஒரு தெருவுல இத்தன பேர் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. யானை வந்து பின்னாடி சைடு வந்து தள்ளும். முன்னாடி சைடு வந்து ஆளுங்க இழுப்பாங்க. ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவில் அது. இந்த தேர் திருவிழாவ வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போறத விட, இந்த தேர் பார்க்கறக்காக தான் வந்து மெயினா நான் உடுமல்பேட்க்கு போயிருந்தேன். ஜீவன் இங்க பெங்களூர்ல தனியா இருக்கான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இங்க அபார்ட்மெண்ட்ல பசங்க கூட விளையாடுவான். ஆனா, இதெல்லாம் மிஸ் பண்றான். ஊர்ல வந்து தேர் நோம்பி எப்படி இருக்கும், எக்ஸிபிஷன்ல வந்து அந்த ஜெயிண்ட் வீல் இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பி. அது இல்லாம அங்க கசின்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது இந்த மாரி. அவனுக்கு இந்த யானை தேர தள்ளுறது வந்து ஒரு பெரிய அதிசயமா இருந்தது. இந்த வருஷம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வியூல உட்காந்து பார்க்க முடிஞ்சது. அவ்ளோ கூட்டம். இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க கீழ இறங்கி வீடு வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆனுச்சு. ஆக்சுவலா எங்க வீடு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வித்தின் 10 மினிட்ஸ்ல போயிரலாம். இன்ச்சா தான் நடந்து போனாங்க. ஆனா ரொம்ப இது வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, வான வேடிக்கை நடக்கும். கோவில் பக்கத்துல நைட்டு வந்து இது செய்வாங்க. அங்க வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது. நிக்க முடியாத அளவுக்கு கூட்டம். என் தம்பி வந்து அங்கிருந்து வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருந்தான். நாங்க எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா வான வேடிக்கை தெரிஞ்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த தடவ வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்தது எங்களுக்கு. என்னதான் சம்மர் வெயில் கொளுத்துனாலும், ஊர்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த மாரி ஒரு திருவிழாவ அட்டெண்ட் பண்றது, குழந்தைங்கலாம் சேர்ந்து விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்டா இருந்தது. லாஸ்ட் இயர் சம்மர் வெக்கேஷனுக்கு நான் ஊருக்கு போகல. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு செமினார்க்காக எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கிறதுக்காக 2 மந்த்ஸ் கமிட் ஆயிட்டேன். ஸோ போன வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்கு நான் ஊருக்கே போகல. ரொம்ப மிஸ் பண்ணேன் இதெல்லாம். ஸோ இந்த வருஷம் போயிட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அடுத்ததா பூர்ணிஷ் ஃபேஷன் அவங்க கிட்ட இருந்து இமிடேஷன் ஜுவல்லரி ரிவ்யூக்காக வந்திருக்கு. அது பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காம்போ செட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கிளியரன்ஸ் சேல்ல நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த காம்போ செட்ல பார்த்தீங்கன்னா, ஆரம் நெக்லஸ் 2 செட்டு வருது. அதாவது ஒரு ஆரம், ஒரு நெக்லஸ் ஒரு செட்டு. இன்னொரு ஆரம் நெக்லஸ் வித் ஸ்டட். டோட்டலா 5 ஐட்டம்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராடான ஒரு டாலர், நல்ல பட்டையா செயின் வந்திருக்கு. சேம் அதே மாதிரி உங்களுக்கு நெக்லஸும் வரும். கீழ சின்னதா ஒரு சலங்க மாரி தொங்குது. இது வந்து நம்ம நெக்லஸ், ஆரம் 2ம் சேர்த்து வியர் பண்ணும்போது செம்ம கிராண்டா இருக்கும். இல்ல மாம் அண்ட் டாட்டர் காம்போ மாரி போட்டுக்கலாம். ஆக்சுவலா அதுவும் கியூட்டா இருக்கும். இன்னொரு காம்போல பார்த்தீங்கன்னா, இதுலயும் ப்ராடான ஒரு டாலர் வந்திருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க், கிரீன் ஸ்டோன்ஸ் சின்ன சின்ன சலங்க தொங்குது. ஃப்ளவர் டிசைன் குடுத்துருக்காங்க. இந்த ஆரம் நெக்லஸ்க்கு வந்து மேட்சிங்கான ஸ்டட்டும் வருது. லாஸ்ட் வீடியோல அடமானத்துல இருந்த நகைய மீட்டு அந்த வீடியோல நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இமிடேஷன் ஜுவல்லரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. யார்ட்ட வாங்குனீங்கன்னு. அதுல இருந்த மோர் தென் 50% ஆஃப் த இமிடேஷன் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணதான். அதுல வந்து ஒரு ஆரம் நெக்லஸ் பார்த்திருப்பீங்க. அந்த செட்டு வந்து என் தம்பியோட ஒய்ஃப் வளகாப்பப்ப நான் வியர் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் கோல்டுன்னு தான் நெனச்சாங்க. நான் இமிடேஷன் நான் சொல்லி கூட நம்பல. இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கும். அடுத்ததா ஒரு தாலி முகப்பு செயின் பார்த்துட்டு இருக்கோம். ஐம்பொன்லயே கிடைக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மகாலட்சுமி அம்மன்
உருவம் குடுத்துருக்காங்க. 2 சைடும் பால் குடுத்துருக்காங்க. இது வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. இதுல வந்து ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. இல்ல வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும், இல்ல மல்டி கலர்ஸ் அந்த மாரி நெறைய விதவிதமான தாலி முகப்பு செயின் இவங்க கிட்ட இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இவங்களுக்கு ஏற்கனவே நான் ரிவ்யூ குடுத்துருக்கேன். நெறைய பேர் தாலி முகப்பு செயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் டெய்லி வியர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி $50 வருது. இது வந்து நியூ மாடல். நல்லா உங்களுக்கு போட்டா ப்ராமினன்ட்டா தெரியும். நடுவுல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல நல்ல பெரிய ஸ்டோன் பார்க்கறக்கு ரூபி ஸ்டோன் மாரி இருக்கு. அந்த டாலர்லயும் சின்ன சின்னதான ஸ்டோன்ஸ் ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. இது மைக்ரோ பிளேட்டட். மைக்ரோ பிளேட்டட்னா உங்களுக்கு அலர்ஜி ஆகாது. காலேஜ் போற பொண்ணுங்கலாம் தாராளமா வியர் பண்ணிக்கலாம். தங்கம் விலை ஏறிட்டே போகுது. தங்கம்லாம் நம்மளால வாங்க முடியுமா? அந்த லெவல்ல போயிட்டுருக்கு. மேபி ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்றனால தான் சொல்றேன். ஃபங்ஷன் வியர் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. 3 பீசஸ் காம்போ நம்பவே முடியாத விலையில போயிட்டுருக்கு. டிஃபரெண்ட் சைஸ்ல அதாவது 2.4, 2.6, 2.8 என்ன சைஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்ப நான் வீடியோல காட்டுறது பார்த்தீங்கன்னா, 3 பீசஸ் காம்போ. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஒரு செட்டாவும் வாங்கலாம். டெய்லி வியர் பேங்கிள்ஸும் நெறைய இவங்க கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த செட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செட்ல வந்து 10 பேங்கிள்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் செட் வந்து நான் கையில வியர் பண்ணி காட்டுறேன். இது வந்து பட்டையா வந்திருக்கு. நல்ல மாடல். டோட்டலா 10 பேங்கிள்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கையில 5 பேங்கிள், இன்னொரு கையில 5 பேங்கிள் அந்த மாரி வியர் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிற 2 செட் ஆஃப் பேங்கிளும் பார்த்தீங்கன்னா, 4 பேங்கிள்ஸ் வருது. ஒரு செட்ல 10, இன்னும் செகண்ட் செட்ல 4, தேர்ட் செட்ல 4. அப்ப மொத்தமா 18 பேங்கிள் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ட்ரெண்டிங்கான மாடல். இந்த காம்போல இருக்கிறது எல்லாமே ஃபங்ஷன் வியர் பேங்கிள்ஸ் தான். டெய்லி வியர் பேங்கிள்ஸ் வேணா உங்களுக்கு தனியா கூட நீங்க வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு. இமிடேஷன் மாதிரி இல்ல. இதுவும் நல்ல குவாலிட்டி. காம்போல பிரைஸ் கம்மியா இருந்தாலுமே வெயிட்லெஸ்ஸாலாம் இல்ல. நல்லா வெயிட்டா இருக்கு. 3 பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. உண்மையாவே கோல்டு பேங்கிள் மாதிரியே இருக்கு. அட்டகாசமான ஒரு டிசைன். நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பூர்ணிஸ் ஃபேஷனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம ஒரு புது வீட்டோட ஹோம் டூர் பார்க்க போறோம். வீட்டோட ஹோம் டூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சேனல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். இந்த வீடு வந்து உடுமல்பேட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டிருக்கு. இது வந்து என் தம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது என்னோட சித்தப்பா பையன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, முன்னாடி சைடு வந்து 2 கடை வாடகைக்கு விடுற மாரி கட்டிட்டு, பின்னாடி சைடு வந்து வீடு அந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. கடை வந்து டுவார்ட்ஸ் வடக்கு வாசல். வடக்க பார்த்த மாதிரி. வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து டுவார்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ இந்த சைட் ஃபுல்லாவே அவங்களோடது தான். முன்னாடி வந்து நல்லா நெறைய இடம் விட்டு அந்த மாரி கட்டுறாங்க. நல்லா குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நெறையா செடி வைக்கிற மாரியும் பிளான் இருக்கு. ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ மீன் ஒரு 2 மாசத்துல இந்த புது வீட்டோட கிரகப்பிரவேஷம் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா, இது ரொம்ப வருஷமா பிளான் பண்ணி இப்ப தான் கட்ட ஆரம்பிச்சாங்க. வித்தின் ஒரு 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் வந்து வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்ல இந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆக்சுவலா நான் டிசம்பர் மந்த் ஊருக்கு போயிருந்தப்போ, கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு போயிருந்தப்போ கூட ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி வேகமா கட்டிட்டாங்க. ஸோ இஃப் சப்போஸ் அ யாராவது புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியால இருந்தா, மேபி இந்த ஹோம் பிளான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக காட்டியிருக்கேன். இந்த கட்டடத்தோட அப்ராக்ஸிமேட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1450ன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இப்ப வந்து ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டோம். பெரிய ஹால். எனக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரூமோட சைஸ் தெரியல. ஸோ இது வந்து 2 பெட்ரூம் இருக்கிற மாரியான ஒரு வீடு. வித் அட்டாச் பாத்ரூம். ஸோ இந்த ஹால்க்கு பக்கத்துல வரது பார்த்தீங்கன்னா, சைல்ட் பெட்ரூம். கொஞ்சம் சின்ன சைஸ் பெட்ரூம்ன்ற மாரி வரும். இங்க வந்து வாஷ் பேஷின் வைக்கிற மாரி ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வருது. மேபி இது வந்து 10க்கு 10 இல்லன்னா 12க்கு 12 இருக்கலாம். நான் அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றேன். ஸோ டோட்டலா 1450 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நெனைக்கிறேன். அந்த 2 கடை போக வீட்டோட அளவு வந்து மேபி 1250 இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கே அது சரியா தெரியல எவ்வளோன்ட்டு. இன்ஜினியர் கிட்ட இந்த மாரி முன்னாடி 2 கடை, 2 பெட்ரூம் வச்சு பிளான் குடுத்துருக்காங்க. வித்தின் 1500 ஸ்கொயர் ஃபீட்குள்ள கட்டணும் அப்டின்ற மாரி. ஸோ வெளிய சைடு வந்து காம்பவுண்ட் வால் வரும். அதுக்கப்புறமா மத்த செப்டிக் டேங்க் அதெல்லாம் வந்து வெளி சைடு வரும். ஸோ ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய மாடுலர் கிச்சன் பண்ண போறாங்க. ஜன்னல்லாம் நல்லா பெருசா வச்சு காத்தோட்டமா
வித் டைனிங் ஸ்பேஸோட வருது. இந்த டைனிங் ஸ்பேஸ்க்கு ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பூஜை கேபினெட் வந்து செஞ்சு வைக்கிறதா பிளான். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மூலையில தான் மாஸ்டர் பெட்ரூம் வரணுமா. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய ஜன்னல் வென்டிலேஷனோட வருது. வித் அட்டாச் பாத்ரூம். ரொம்ப சிம்பிளான பிளான் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படின்றனால, நல்லா ஓடி ஆடுறதுக்கு இடம் வேணும் அப்படின்றதுனால, லிவிங் ரூம் வந்து நல்லா பெரிய சைஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி கிச்சனும் நல்லா பெருசு. ஏன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி. நெறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாரி பக்காவா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டோட கிரகப்பிரவேஷ வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்த மாரி ஒரு ஃபீல். ஏன்னா, அந்த தேரு திருவிழாக்காக ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. என் தம்பி ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஜீவனுக்கு வந்து இது ஒரு மறக்கவே முடியாத ஒரு சம்மர் வெக்கேஷனா அமைஞ்சது. அவனுக்கு சிப்லிங்ஸ் இல்ல ஆக்சுவலா. சப்போஸ் நாங்க ஊர்ல இருந்திருந்தா கூட, இவங்க கூடயெல்லாம் சேர்ந்து விளையாட முடியும். பட் பெங்களூர்ல தனியா இருந்துட்டு, அவன் வந்து தனியாவே எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா எல்லார் கூடயும் சேர்ந்து விளையாடுறது, அதுவும் அவனோட தங்கச்சி கூட விளையாடுறது வந்து, அவனுக்கு ஃபுல் டே 24 ஹவர்ஸுமே தங்கச்சி கூட இருக்க சொன்னா கூட இருந்துருவான். பெங்களூரு கிளம்பி வர ஐடியாவே அவனுக்கு இல்ல. எப்படியாவது ஸ்கூல் வந்து கோயம்புத்தூர்ல கிடைச்சிரணும். கோயம்புத்தூர்லயே செட்டில் ஆயிரணும். அப்படிதான் வந்து இப்போதைக்கு அவன் நினைச்சிட்டு இருக்கான். பட் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஸ்கூல் அமையல. நான் நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அத பத்தின அப்டேட்லாம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள் பேபி வந்து ஒரு பெரிய வரம். கடவுள் எல்லாருக்கும் குடுக்கறது இல்ல. நான் அப்பப்போ என் தங்கச்சி குழந்தை இவ பேரு ஹேமா. இவள பார்க்கும்போது நான் நெனைக்கிறது, எனக்கு மட்டும் பொண்ணு பொறந்திருந்தா அப்படின்னு சொல்லி நெனப்பேன். பொறந்திருந்தா கண்டிப்பா நெறைய நகை சீட்டு போட்டிருப்பேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ எல்லா கடையிலயும் எல்லா நகைக்கடையும் எனக்கு தெரிஞ்ச நகைக்கடையிலலாம் ஐ மீன் எனக்கு நம்பிக்கை இருக்கிற நகைக்கடைகள் எல்லாத்துலயும் ஒவ்வொரு சீட்டா போட்டு விட்டுருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு ₹1000 அந்த மாரி பிரிச்சு பிரிச்சு நகை வந்து பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால நான் சொல்றேன். மத்தபடி எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அது ஆண் குழந்தையா இருந்தாலும், பெண் குழந்தையா இருந்தாலும் 2 பேத்துக்குமே நல்லா படிக்க வச்சு, அவங்கவங்க அவங்களோட சொந்த கால்ல நிக்க வைக்கிற வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்னு இது என்னோட மைண்ட் செட்டு. இது எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்ல. ஆ பாய் பேபியா இருந்தா படிக்க வச்சு, வேலைக்கு போறதோட ஓரளவுக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிலருந்து நம்ம வந்து ஓய்வு எடுக்கலாம் மேபி. அதே பெண் குழந்தைன்றப்போ அப்படி முடியாது. கல்யாணம் ஆகி போயிட்டு, அந்த குழந்தை பிரெக்னன்ட் ஆயி, அதுக்கு பொறக்கிற குழந்தை வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நாட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா நான் சொல்லல. மாரல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் ரீசென்ட்டா உணர்ந்த விஷயங்க. நெறைய லேடீஸ் இத ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அ ஃபர்ஸ்ட் பேபிக்கு மாரல் சப்போர்ட் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் சைட்லருந்து கிடைச்சிருது. செகண்ட் பேபிக்கு வந்து நெறைய ஃபேமிலில மாரல் சப்போர்ட் இருக்கறதில்ல. இதெல்லாம் எனக்கு வந்த கமெண்ட்ஸ வச்சு நான் சொல்றது. ஸோ பெண் குழந்தைன்ற பட்சத்துல நம்ம உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டா இருந்தா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இது என் நான் நெனைக்கிறது. மத்தபடி இத நீங்க ஒத்துக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஸோ கடவுள் வந்து இந்த வரம் ஒரு சிலருக்கு மட்டும் தான் குடுக்குறாரு. முருகப்பெருமானோட பூஜை வந்து ரொம்ப முக்கியம். இந்த வரம்லாம் எங்க வீட்ல கிடைச்சதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சஷ்டி விரதம் இருந்து தான் என் தங்கச்சிக்கு, தம்பி ஒய்ஃப்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்து குழந்தை பொறந்தது. ஸோ மாசம் மாசம் வர சஷ்டி விரதமும் இருக்கலாம். இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த தீபாவளி டைம்ல 6 நாள் சஷ்டி விரதம் இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விரதம். ஃபுல் டேவும் சாப்பிடாம 6 நாளுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு இருக்கணும். எந்த வருஷம் சஷ்டி விரதம் இருந்தாங்களோ, அந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த சஷ்டி விரத வீடியோ லிங்க் வேணா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஸோ இவ வந்து இந்த முருகர் மேல ரொம்ப பக்தியா, அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது வந்து பார்க்கறக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. மேபி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றனால இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த சின்ன சின்ன முருகையா சாங் வந்து ப்ளே பண்ணிட்டு இவ ஆடிட்டு இருக்கா. அந்த சாங்க வந்து என்னால வீடியோல அட்டாச் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் இஷ்யூ வரும் அதனால தான். மேபி இவ ஆடுறத நான் தனியா ஷார்ட்ஸா குடுக்க ட்ரை பண்றேன். விஜய் ஸ்டெப் எல்லாம் போடுறா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.